கண்ணன், ஹாய் திவான். ஒரு நிமிஷம் உன்னோட பேச. கொஞ்சம் இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். கண்ணா, உன்னை நான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீ காரியத்தை பத்தி கவலைப்படாம குடிச்சிட்டு கண்ட பெண்களோட ஆடிக்கிட்டு இருக்கிற. திவான், கொக்குக்கு எப்பவுமே மீன் மேலதான் கண். அப்படின்னா உன்கிட்ட திட்டத்தை படைச்சு 3 மாசம் ஆச்சு. இதுவரைக்கும் என்ன செஞ்ச? திவான், 12 வருஷங்களுக்கு முன்னால காணாம போன இந்த 6 வயசு ராஜகுமாரிக்கு பதிலா ஒரு பொண்ணை பார்க்க சொன்னீங்க. இந்த பொண்ணு சின்ன வயசுலயே இவ்வளவு அழகா இருக்கா. இப்ப எப்படி இருப்பா? சும்மா முந்திரி பழ மாதிரி இருப்பா. சரி மிஸ்டர் திவான், நான் பொண்ணுங்களோட நெருங்கி பழகிறதுக்கு காரணமே நீங்க சொன்ன அடையாளத்தோட இருக்கிற பொண்ணு கிடைக்க மாட்டாளான்னு தேடுறதுக்காகத்தான். அது என்ன அவ்வளவு சுலபமா திவான்? பொண்ணுக்கு 18 வயசு இருக்கணும், செகுப்பா இருக்கணும், மூக்கு எடுப்பா இருக்கணும், கண்ணு பெருசா இருக்கணும், இந்த போட்டோ இருக்கிற சாயல் இருக்கணும். என்ன திவான், நான் என்ன பொண்ணை படைக்கவா முடியும்? நான் என்ன பிரம்மனா? அதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கிறதுனாலதான் அந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். பெரிய ராணிக்கு 60 வயசு ஆகுது. இன்னும் 6 மாசத்துக்குள்ள யாராவது ஒருத்தைய கண்டுபிடிச்சு அவதான் சின்ன ராணின்னு கொண்டு போய் நிறுத்தலன்னா உயில் பிரகாரம் சொத்தெல்லாம் ராஜாவோட ட்ரஸ்டுக்கு போயிடும். அப்படி நடக்கிறதுக்கு முந்தி நம்ம திட்டம் நிறைவேறிட்டா ஏற்கனவே நாம பேசிக்கிட்ட பிரகாரம் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன். எனக்கு 1 கோடி? திவான் சாருக்கு? கணக்கு பார்க்காதே, காரியத்தை முடி. வேணும்னா கூட தர்றேன். திவான், உயிரோட இருக்க ஒரு ஆளை சாகடிக்கிறது சுலபம். ஆனா காணாம போற ஒரு பொண்ணுக்கு பதிலா இன்னொரு பொண்ணை கொண்டு வந்து இவதான் அவன் சொல்லி ஏமாத்தது இருக்க கொஞ்சம் சமமான காரியம். கண்ணா, முடிச்சிடுற, கச்சிதமா முடிச்சிடுற. ஒரு பிச்சைக்காரியை கொண்டு வந்து அவதான் ராஜகுமாரின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஓஹோ, ராஜகுமாரின்னு நெத்திலே எழுதி இருக்கும். நீங்க சொன்ன அங்காடியாளம், அழகு, நேரம் எல்லாமே இந்த பிச்சைக்காரி கிட்ட சரியா அமைஞ்சிருக்கு. ஆனா காணாம போன ராதா 6 வயசுலயே இங்கிலீஷ்ல வெளுத்து வாங்குவா. கான்வென்ட்ல படிச்ச பொண்ணு ரொம்ப புத்திசாலி. படிப்பறிவே இல்லாத இந்த பொண்ணை கொண்டு வந்து இவதான் ராஜகுமாரின்னு சொன்னா நீயும் நானும் கம்பி எண்ணணும். என்ன திவான், பிறக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம். காலப்போக்கில் ஒன்னொன்னா கத்துக்க வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. திவான், எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. அந்த பிச்சைக்காரிய ராஜகுமாரியா மாத்துறேன். எல்லா விதத்திலையும். குறி வச்சு அடிச்சா காக்காவையும் அடிக்கலாம், மனசு வச்சு அடிச்சா கடவுளையும் அடையலாம். 10-15 வருஷமா தெருவுல கூத்தாடிக்கிட்டு இருந்தவளை கொண்டு வந்து ராஜகுமாரியா மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு கூத்தாடுறவங்களுக்கு தெரியற விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. திவான், அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொன்னபடி 1 மாசத்துக்குள்ள அவளை மாத்தி நானே உங்க அரண்மனை கூட்டிட்டு வந்து பெரிய ராணி கிட்ட அறிமுகப்படுத்தி அங்க இருக்கிற அத்தனை பெரியும் அவதான் ராஜகுமாரி நம்ப வைக்கிற சேலஞ்ச். ஓகே ஓகே, அது போட்டு மைனர் சாமி, என் பொண்ணை உன் வீட்டுக்கு கூட்டு வந்து ஸ்பெஷலா ஆட வச்சு பாக்குறேன்னு சொல்லிவிட்டு இதையே குடுத்துக்கிட்டு இருக்கிறிய சாமி. இத அடிச்சுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டா தான் உன் பொண்ணு ஆட்டத்தை நல்லா பார்க்கலாம். நீ சாப்பிடுற அழகே அழகு, சோத்துல முளைச்ச செந்தாமர மாதிரி. மேல கை வச்சா ஒரே குத்து. வல்லே வல்லே, அந்த பையன் நல்ல பையன், நல்ல ஆடு, அவன் இஷ்டப்படி. நைனா, நைனா எழுந்துரு நைனா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயா, அம்மா நமக்காக வீட்டுல காத்துக்கின்னு இருக்கோம். எழுந்துரு நைனா, நைனா எழுந்துரு. வள்ளி, உன் நைனா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, நாமும் சொர்க்கத்துக்கு போலாம். வா. யோ, புடியா கையா, புடியா. என்னமோ ரொம்ப பிகு பண்றிய. நான் உன்னை சும்மா கூப்பிடல, உன் நைனா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். யோ யோ, நீ போய் சொல்ற. என் நைனா துட்டெல்லாம் வாங்கியிருக்காது. அடி பைத்தியக்காரி, உன் நைனா என்கிட்ட பணம் வாங்கலைன்னா மைனர் இஷ்டப்படி ஆடுன்னு சொல்லுவாரா? வடி என் கப்ப கிழங்க.
என்னடி ரோட்ல ஆரோட என்ன திமிரு? அடி. இந்த மாதிரி பெட்டை நீ பார்த்திருக்கவே மாட்டேன். இந்த பாரு வள்ளி, உன் மேல எனக்கு ஒரு பைத்தி. நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர்றேன். இனிமே நீ தெரு தெருவா ஆட வேண்டிய தேவையே இல்லை. என் இஷ்டப்படி என் முன்னால ஆடுனா அதுவே போதும். என் கண்ணு என்னடி? கண்ணன் சார், நம்ம பிளான் சக்சஸ். நீங்க சொல்லி கொடுத்தபடி நடிச்சிட்டேன். எல்லாம் நம்ம திட்டப்படி நடந்துருச்சு. இதுவே நிஜ கட்டியா இருந்திருந்தா இந்த நேரம் நான் செத்திருப்பேன். பெரிய வயசானவ மாதிரி என்ன ஆசீர்வதிக்கிற? ஆமா, இவங்க எப்படி வந்து மாட்டிக்கின? அவசரத்துல ஓடுற ரயில ஏறிக்கினா இவனுங்க கையில மாட்டிக்கினா. எங்க போற? இது இந்த ரயில் எங்க போகுது? பட்டணத்துக்கு போகுது. அங்கதான் நானும் போறேன். உன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நைனா மட்டும் இருந்தது, அது சுத்து போச்சு. பாட்டி பட்டணத்துல இருக்கு, அத தேடிக்கின்னு போறேன். பாட்டி அட்ரஸ் தெரியுமா? விலாசம். இந்த வண்டி பட்டணத்துக்கு ராத்திரி 2 மணி போய் சேரும். அந்த நேரத்துல உங்க பாட்டி எங்க போய் தேடுவ? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை ராத்திரி நேரத்துல தனியா சுத்த விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, நீ வந்து என் வீட்டுல தங்கிரு. உன் பாட்டியை கண்டுபிடிச்சு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். இத பாரு, என் மேல நம்பிக்கை இருந்தா கூட வா, இல்ல நான் விடு. என் மானத்தையே காப்பாத்துன உன்னை நம்பாம நான் யாரைய நம்ப போறேன்? சரி வர்றேன். நான் உள்ள வந்ததும் கதவை சாத்தி தாப்பா போடுறேன். கதவை தரடா பேமானி இல்ல சொல்லி. நான் உள்ள வந்ததும் இந்த ஈமீச கதவை சாத்தி கொக்கி போடுறான் பேமானி. அவரு அண்ணன் மாதிரி. எப்படி? யாரு இது? இது ஒளி தெரியாம உம்புல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி பொண்ணு. அப்பாவி பொண்ணா? உன்ன கையில கத்தி எடுக்குது. ஆபத்துன்னா கத்தி எடுக்கும். அவங்க பாட்டி அட்ரஸ் தெரியாம முடிச்சிட்டு இருந்தது. அவங்க அட்ரஸ் தெரியற வரைக்கும் இங்க இருக்கட்டும், கூட்டிட்டு வந்தேன். கொண்டு போய் சாப்பாடு போடுங்க. வா வா. சரிதான் போயா வர்றேன். என்ன வேற குடிகார மனுஷன், குடிக்கிறதுக்கு எவனாவது உன்னை கூட்டிட்டு போனா நீ மட்டும் போக வேண்டியதானே? எனக்கு தெரியாம என்னத்துக்கு வள்ளிய கூட்டிட்டு போனேன்? என்ன இந்த அடி அடிக்கிற? என்ன டோலக்கு நினைச்சியா? டோலக்கு அவன் ஆட சொல்லுவான்னு நான் கூட்டு போனேன். அவன் என்னடா எனக்கு பாட்டில தண்ணிய கொடுத்து படுக்க வச்சுட்டான். அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னா எனக்கு புரியலையா? ஆமா, உனக்கு எப்பதான் புரியுது? இப்ப என் பொண்ணு எங்க போச்சு, என்ன ஆச்சு, நான் எங்கே போய் தேடுவே? அது புத்திசாலி பொண்ணு, நம்மள தேடி எங்க இருந்தாலும் ஓடி வந்துரும். அப்படி நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்காதே, வா தேடி பார்க்கலாம். சரி, நல்லா பூந்து விளையாடு. ஓசில கிடைச்ச சாப்பாடு தானே. யோ, என்ன சாகுகிறாக்கின்னு நினைச்சியா? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? வேற வழி இல்லாம தின்றான். சொல்ல மாட்டேன். நீ நெய்யும் முந்திரி பருப்பும் போட்டு கோழி ரோஸ்டும் குருமாவும் பண்ணி வச்சா பேச மாட்டேன். இதெல்லாம் கண்ணாலே பாத்திருக்கியா நீ? யோ,
நான் துண்ண கறி நீ கண்ணால கூட பாத்திருக்க மாட்டேன். அப்படி என்ன கறியாது? நரிக்கறி துண்ணு இருக்கியா? நரிக்கறியா? அது பாரு வாய போடக்குற. அந்த ருசி இதெல்லாம் வருமாயா? இந்த மரத்துல தலைகீழா தொங்குமே என்னது? குரங்க இல்லையா, இப்படி ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு கீச்சு மூச்சுன்னு கத்துமே கோபால. அது அத பிடிச்சா அந்த சுட்டு தின்னா ஐயோ தேடு வருங்கய்யா. கருமம், இதையெல்லாம் சாப்பிட்டிருக்கியா நீ? அதனாலதான் இப்படி இருக்கியா நீ? கொஞ்சம் ஏமாந்த பாம்பு கறி கூட தின்னுடுவ போல் இருக்க. ஐயோ அது கிடைக்கணுமே. மனுஷனை தவிர மத்ததெல்லாம் சாப்பிட்டிருக்கியா? ஒரு நாளே எங்க நயனா தண்ணிய போட்டுக்குன்னு பொந்துல கைய விட்டு 5-6 பாம்புகளை புடிச்சாந்துச்சு. நீ பாம்பை தின்னியா அப்பன்னு தின்னியா? தொடர்ந்து கேளியா, பாம்புக்கு பல்லுலதான் விஷம். அதனால அதோட தலையை வெட்டி தோலை உரிச்சு துண்டு துண்டா ஆக்கி உப்பு மிளகாவும் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா ஐயோ, உன்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டனே. எப்படியாவது உன் பாட்டி அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு உன்னை அங்க நானே கொண்டு போய் விட்டுறணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. உன் பாட்டி எங்க இருக்குது? யோ, அது தெரிஞ்ச நான் ஏன் இங்க இருக்கேன்? எப்போ போயிருப்பேன். என்ன ராமண்ணா இது? டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போடக்கூடாது? இத்தனை பிளேட் எப்படி டேபிள் மேல வைக்கிறது? இதுக்கு இதான் தம்பி லாயக்கு. தம்பி தம்பி தம்பி, இந்த பொண்ணு இங்க இருந்தா நான் வெளியில வேற எங்கேயா போயிடுறேன். ஏன் பின்ன பல்லு கூட தொலைக்காம படிக்கணக்கா தொங்குது. கேட்டா நிறைய கொண்டா துன்ற, பாம்பை கொண்டா துன்றேன்னு. யோ, ஏன் யசமா கிட்ட வத்தி வைக்கிற? அவரே என்ன போன்னு சொல்லல, நீ என்ன சொல்றது? இதென்ன உன் அப்பம் விடா? பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல. பழக்கம் இல்ல யசமா, எப்படி பேசணும்னு சொல்லு, நான் கத்துக்கிறேன். குளிச்சியா? தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும். போய் குளி. என் உயிரை கொடுக்க சொல்ல கொடுக்குறேன், ஆனா குளிக்க மட்டும் சொல்லாத யசமா. எனக்கு 6 மாசத்துக்கு ஒரு தப்பா குளிச்சுதான் பழக்கம். அப்பப்ப உடம்புல தண்ணி பட்டா ஜல்பு பிடிக்கும். ஜல்பு பிடிக்கும், ஜல்பு. நாயையும் நரியும் தின்றது பத்தாதுன்னு அப்பப்ப தமிழ வேற நறுக்கி தொன்றியா நீ? ஒழுங்கா தினம் குளிச்சுட்டு இங்க இருக்கிறதுனா இரு, இல்லன்னா இப்ப விட்டு வெளில போயிடு. ஆமா யசமா கொஞ்சம் சொல்ல யசமா. நீ முதல்ல போய் குளி. உன் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நல்லா 4-5 சோப் போட்டு தேய்ச்சி குளி. பக்கத்துல வர முடியல தம்பி. இது குளிச்சதுக்கு அப்பால இந்த சோப்பெல்லாம் மருந்து போட்டு கழுவி வைக்கணும் தம்பி. தம்பி, காலங்கார்த்தால எழுந்து இது ஏன் குடிக்கிறீங்க? குடிக்கிறது தான் குடிக்கிறீங்க. ஏதோ மத்தவங்களை போல கொஞ்சம் தண்ணி கலந்தா குடிக்க கூடாதா? ராவா அடிச்சாலே கிக்கேறல. இதுல தண்ணி வரை கலக்க சொல்றீங்க. இதுக்காக இப்படி குடிச்சா நெஞ்சு எரியாதா? எரியிற நெஞ்சுக்கு இது ரொம்ப இதமா இருக்கும் ராமன். இது என்ன தம்பி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நீ போட்டுக்கிட்ட? என் கண்ணுல எதான் பட்டுச்சு, அதை எடுத்து போட்டுக்கினேன். மரியாதை எல்லாம் அவரே. ஐயோ, என்னாச்சு? தம்பி, உன் துணியெல்லாம் எடுத்து அது போட்டுக்கிச்சு. அவுத்துரு என்ன கத்தி எடுத்துக்கிட்டு துரத்துது. என் கையில வேற துணி இல்ல, அதான் இந்த ஆள் துணி எடுத்து போட்டுக்கினேன். சரி 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 சரி, அத அவுத்துட்டு உனக்கு துணி கொண்டு வந்திருக்கேன். இதே மாத்துக்கோ. அவ்வளோ டிஃபன் ரெடி பண்ணு. நாளைக்கு தம்பி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் போட்டுக்கிறேன். அப்பதான் எனக்கு புது துணி கிடைக்கும். ஐயா, என்ன சாமி இது? என் மாதிரி பொட்ட கழுது இந்த வீட்டுல கடக்கையில ஆம்பளை நீ எல்லாம் இந்த வேலையை செய்யலாமா? சும்மா தடு சாமி. நீ பேசுறது எனக்கு புரியல. ஒழுங்கா தமிழ்ல பேசு. என்ன சாமி தபாய்க்கிற? நான் பேசுற பச்சை தமிழ் உன்னால கண்டுக்க முடியலையா? ஐயோ கடவுளே, இங்க இருந்து போக மாட்டியா நீ? வேலையெல்லாம் சும்மா குந்திக்கின்றது என்னமா இருக்கு சாமி. அதுக்காக நிந்துகினே தின்றியா? நீ இங்க இருக்க போறது 2 நாளோ 3 நாளோ. அதுக்கப்புறம் என் வேலையெல்லாம் கவனிப்பான். அதுக்கு அப்பால நான் இங்க இருந்தா தலையை தீவிடுவியா? அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கணும்? எனக்கு தான் போறதுக்கு வேற நாதி இல்லையே. நாதி இல்லாதவங்க எல்லாம் வந்து தங்க இதுன்னு சத்திரமா? மச்சான், மச்சான். ஆமா மச்சான், நான் இங்கனே இருந்துக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு மச்சான். என்ன நீ சாமின்ற மச்சான்ற யாரை எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு முறை வச்சுக்க. சொல்றதான்பா, உன்னை நான் என்னன்னு கூப்பிடணும் சொல்லு. நீ இங்க இருக்க போறது 2 நாள் தானே. இருக்கிற வரைக்கும் என்ன அண்ணேன்னு கூப்பிடு. பாத்தியா பாத்தியா, நம்ம கையிலேயே சைடு வாங்கி நிக்கிறீங்க. உன்னை விட்டா நான் எங்க போவேன்? பொண்ணு இறக்கம் காட்டக்கூடாதா? உண்மையில இறக்கம் காட்ட இதுன்னு விடாது. கண்ணன் தம்பி மனசு வச்சா நீ இங்க தங்கலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அண்ணாத்தே. உனக்கு இந்த காதல் இதெல்லாம் தெரியுமா? என்ன அண்ணாத்த என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டுட்டேன்? இந்த வள்ளி சனங்க மத்தியில ஆடுறப்போ எத்தனை பேர் காதல் கீதலும் வந்து உளுந்திருக்காங்க. நானும் எத்தனை பேரை கத்தியால சும்மா எப்படி காதல்ல உன்ன கையில கத்தி எடுக்கிறேன். நீ சரியான ரவுடி பொம்பளையா இருக்கே. முச்சந்தி தான் லாயக்கு உனக்கு. ஐயோ சும்மா கோவிச்சுக்காத அண்ணாத்த. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இத பாரு, நம்ம முதலாளி இருக்காரு, அதான் கண்ணன் தம்பி. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா அவரோ பொம்பளைங்கனாலே வெறுக்கிறாரு.
நீ எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவருக்கு உன் மேல பிரியம் வர மாதிரி நடந்துகிட்டியா நீ இங்கே இருக்கலாம். அவருக்கு நல்லது, உனக்கும் நல்லது. அதுவும் நல்ல யோசனை தான். என் அழக பார்த்து மயங்காத ஆம்பளைங்க இந்த உலகத்துல இருக்காங்களா என்ன? அதையும் பார்த்துடலாம். தெருவுல பிறந்து வளர்ந்தவளா இருந்தாலும் தள தள தக்காளி மாதிரிதான் இருக்க. ஏசமா, ஏன் இந்த கன்றாவி எல்லாம் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? எங்க நயனாவும் இப்படிதான் பாட்டில சாராயத்தை ஊத்திக்கும், எங்க அம்மாவும் திட்டுக்கினே இருக்கும். இப்போ உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்க எங்கேயோ போட்டாங்க, அதான் சொன்னேனே. நீ சொன்னதுல எது நிஜம்? ஏ, நான் சொன்னது எல்லாமே நெசந்தான். பாட்டிய தேட போறேன்னு சொன்னேன், ஏன் இன்னும் தேட போகல? அதுவா, அது வந்து ஏமாத்திர பொம்பளைங்களை பார்த்தா என் உடம்பெல்லாம் எரியும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. வள்ளி, நீ உன் அப்பா அம்மா பத்தி போய் சொல்ற. நீ ஒரு மைனரை குத்தி கொலை செஞ்ச. போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீ என்கிட்ட மறைச்சிட்ட. எல்லா விவரங்களும் பத்திரிகையில போட்டிருக்கு. போலீஸ் இங்க வந்து உன்னை பிடிச்சா உன்னை மறைச்சதுக்காக உன்னோட சேர்த்து என்னையும் உள்ளே போடுவாங்க. வெளியே போ. நான் வெளியில போனா போலீஸ் என்ன பிடிச்சுக்கும். ஏசமா, என்ன காட்டி கொடுத்துடாத. நான் வேணும்னு செய்யல. ஏசமா, என்ன குடி போதையில அந்த மைனருக்கு என்ன வேலை பேசிட்டாரு. அவ எனக்கு எடுக்க வந்தானா எனக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல. அதான் கத்தியோட குத்திட்ட. நீதான் எப்படியாவது என்ன காப்பாத்துற. ஏசமா, உன்னை பார்த்தா பிரதாபா இருக்கு. என்ன செய்யலாம்? நீ போலீஸ்லயும் மாட்டிடக்கூடாது, பாதுகாப்பான இடத்துல சந்தோஷமாவும் இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு திட்டம் இருக்கு. நான் சொல்றபடி எல்லாம் நீ செய்ய. என்ன செய்யணும்னு சொல்லுமா? செய்யற. இன்னிலிருந்து நீ வள்ளி இல்ல, உன் பேர் ராதா. அப்படின்னா நீ ஒரு பெரிய பணக்கார படிச்ச பொண்ணா மாறணும். உன்னுடைய பேச்சு, பழக்க வழக்கம், நடை, உடைய, பாவனை எல்லாத்துலயும் எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்படி மாறிட்டா எல்லாரும் என்ன நம்புவாங்களா? எல்லாரையும் நான் நம்ப வைக்கிறேன். போலீஸ் என்ன விட்டுடுமா? நிச்சயம். அப்படி நான் சொல்லி கூட ஏசமா நடிக்கிறேன். உன் பேர் என்ன? வள்ளி. இப்ப வச்ச பேர் ராதா. ராதா இல்ல, மகாராணி மாதிரி கம்பீரமா அழகா சும்மா அப்படி கை வச்சுக்கிட்டு ராதா. ராதா ரொம்ப சூட்டியான பொண்ணு, சீக்கிரமா மாத்தலாம். ஐயோ, என்ன சாமி இது இம்மா உயரங்கிது. அது அப்படிதாம்மா கண்ணா. இந்த உயரமான இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் தங்களை கொஞ்சம் வசதிக்குவாங்க. ஹீல்ஸ் பில்ஸ் எல்லாம் போட்டு எப்படி ஸ்டைலா. ஹாய், சோக்காதன் சாமி நடக்கிற நீ நல்லா இருக்குது. Come on. Yes. Good. Well done. Good. Now come on. ரொம்ப அடிக்காதேமா, நம்ம பசங்க விசில் அடிச்சிருவாங்க. அப்படி இப்படி கையை நைஸா கொண்டு வந்து கப்புன்னு பிடிச்சிக்கணும். அப்படிதான் போடு கை. இப்போ 1 2 3 4. என்னைய பாக்குற? உடம்பெல்லாம் என்னமோ கிளுகிளுன்னு இருக்கு. வயசு பொண்ணுக்கு அப்படிதான் இருக்கும். இப்படி பாட சொல்லி கொடுக்கும் போது கவனமா கேட்கணும். மனசு அங்கங்க அலைய விட்டுட கூடாது. குடு கை. போடு 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 போடு. குடு கை. போடு கை. 1 2. இப்படி கையால சாப்பிடக்கூடாது. பின்ன எப்படி சாப்பிடணும்? நம்ம நாட்டுல காசு இருக்கிறவன் கையால சாப்பிட்டா அநாகரிக்கும். இத பார், இது போர்க். இதால குத்தி குத்தி சாப்பிடணும். ஓகே? குத்தி குத்தி. எஸ். யோ, அப்படி இல்ல. இத புடி. இத
கையால சாப்பிட்டா வள்ளி, கத்தியால சாப்பிட்டா ராதா. ஓகே? இப்படி சாப்பிட்டா எப்பயா சாப்பிட்டு முடிக்கிறது? நான் கையாலேயே சாப்பிடுறேன், அப்பதான் என் பசி அடங்கும். இத பார், எனக்கு அடங்கி பழக்கம் இல்ல, அடக்கிதான் பழக்கம். அடம் பிடிக்காத. கமான்.